எங்க அன்புங்கிறவன் வண்டியில வேகமா வந்தது இல்லாம அங்க குணசேகரனை கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டிடுறான். அவருக்குமே ரோட் கிராஸ் பண்ணும்போது அடிபட்டுடுது. இப்ப இடிச்சவரே இவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாரு. குணசேகரனுக்கும் கால்ல பிராக்சர் ஆயிருக்கும். அவங்க தங்கச்சியை தான் அன்புமே லவ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அடுத்ததான் ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. ஒரு வயசான பாட்டிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா என்னை விட நீ அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அவங்க பிச்சை எடுத்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போறான். இந்த அளவுக்கு இவர் மோசமா இருக்காரு. ஒரு வாட்டி போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால இப்போ அந்த நபரை கூப்பிடுறாங்க. அவருமே போனை தரமாட்டேன்னு சொல்றாரு. இப்ப அதனால அவரை அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு போனை ஓபன் பண்ண சொல்லி கேட்கறான். அவனை முடியாதுன்னு சொன்னதால இப்ப அவனை அடிச்சிடுறாங்க. அவனுமே இப்ப அங்கேயே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இப்ப இது கொலை கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பயப்படுறாரு. அதே நேரத்துல இங்க கால்ல பிராக்சர் ஆனதால கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு டிராவல்ஸ்ல தான் குணசேகரன் காரை விட்டுருப்பாரு. ஆனா இப்போ இவரோட காரை நியூஸ்ல காட்டி இவர் தான் அந்த பையனை கொலை பண்ணதா சொல்லி கேஸ் போட்டுடுறாங்க. இவருக்குமே சம்மன் கொடுத்து நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராக சொல்றாங்க. குணசேகரனுமே இப்போ அவங்க மச்சானை கூட்டிட்டு கிளம்புறாரு. ஆனா போற வழியிலே இவர் காரை ஆக்சிடென்ட் பண்ணி இவங்கள சாகடிக்க பாக்குறாங்க. அங்க அன்பு தான் கரெக்டா வந்து ரவுடிங் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு குணசேகரன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு. இறந்து போன பையன் தான் குணசேகரன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டதாவும் அந்த கோவத்துல இவர் இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்து அவன் கதையை முடிக்க சொன்னதா இவர் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. குணசேகரன் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு சொல்லி டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டருமே நீ சொல்லி தானே கொலை பண்ணன்னு சொல்லி கேட்கறான். ஆனா குணசேகரனும் கோவப்படுறாரு. குணசேகரன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ அவரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து வேற ஒரு போலீஸ் வந்து இந்த கேஸ் இனிமேல் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன், உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள கூட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி நேர்மே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. லாக்அப்ல இறந்து போன பையனை குணசேகரன் தான் கொலை பண்ண சொன்னதா இப்போ அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்க ட்ரை பண்றாங்க. எவ்வளவு கொடுமைப்படுத்தியுமே ஒரு ஒத்துக்கல. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அதை தான் அவன் பார்த்திருப்பான். ஆனா போலீஸ் தான் தப்பா நினைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவனுக்கு வீடியோ அனுப்பினா அவங்க ஃப்ரெண்டுமே இப்போ இறந்து போயிருக்கான். சிஎம்ஏ ஒரு லேடி செருப்பால் அடிப்பாங்க. அந்த சிசிடிவி வீடியோவை தான் அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட சிஎம் தான் அந்த ஃப்ரெண்டையும் கதையை முடிச்சிருப்பாரு. உண்மையாவே அன்னைக்கு குணசேகரனை ஆக்சிடென்ட் பண்ண நபர் அன்பு கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா வழியில ரவுடிங்க அவங்கள விடாம ஃபாலோ பண்றாங்க. இப்போ குணசேகரனையும் வைஃப் எல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்தி இப்போ அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கிடுறாங்க. குணசேகரனை பைக்ல அடிச்ச நபரும் வந்து சாட்சி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் என்ன அடிச்சு தான் வாக்குமூலம் வாங்கினாங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாரு. குணசேகரனுக்கு காலில் அடிப்பட்டதால அவரால் கார் ஓட்ட முடியாதுன்னு டிராவல்ஸ்ல வண்டியை விட்டேன், மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இவங்க வைஃப் அடிச்சு கொடுமைப்படுத்தின வீடியோவையும் இப்போ ஜட்ஜி கிட்ட காட்டுறாங்க. குணசேகரன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இது ரியல் லைஃப்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க.